தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொழிலாளர்களும் மகிழ்ச்சியாக இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். மே தினத்தை ஒட்டி சென்னை வளசரவாக்கத்தில் சத்தியம் டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்த தமிழிசை, உத்தரப்பிரதேசம் மாநிலத்தை விட தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அதிக நிதி கொடுத்து வருவதாக தெரிவித்தார். நிரந்தர பணிகளுக்காக காத்திருக்கும் செவிலியர்கள், தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றும் பணிக்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் என தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொழிலாளர்களும் மகிழ்ச்சியாக இல்லை என்று நான் குறிப்பிட்ட அவர், முதலமைச்சர் மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் தொழிலாளர்கள் மே தினம் கொண்டாட முடியும் எனவும் தெரிவித்தார். மேலும் விஜயின் வருகை தமிழக அரசியல் களத்திற்கு ஆரோக்கியமானது என கூறிய தமிழிசை, தாவேகாவில் இருந்து குழந்தைகள் பிரிவு நீக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். அவர் கோரிக்கையாகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவிலியர்கள் 14,000 பேர் தற்காலிக செவிலியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிரந்தர செவிலியர்களாக எந்த தகுதியும் இல்லை, சலுகைகளும் அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஏறக்குறைய இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு எழுதி 6,000க்கு மேல காலி பணியிடங்கள்ல அவங்க இன்று தேர்வாயிருக்க வேண்டியவர்கள், அவர்களும் நியமிக்கப்படவில்லை. ஆக எந்த வகை தொழிலாளிகளும் உழைப்பாளர்களும் தமிழகத்தில் மகிழ்ச்சியாக இல்லை. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தொழிலாளர்களை மகிழ்ச்சியாக வைத்தால்தான் மே தினம் கொண்டாட முடியும், 2026 கொண்டாட முடியும். விஜய் அவர்கள் இப்ப இறங்கி வந்திருக்கிறார், ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை, ஃபீல்டுக்கு வந்திருக்கிறார். ஆனா தனது தொண்டர்கள் சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்தைகள் பிரிவு அவர் எடுக்கணும் அவர் கட்சியில இருந்து. அதே மாதிரி குழந்தைகளை படிக்க சொல்லணும். துடிப்பான இளைஞர்கள் இருக்கலாம், ஆனா படிப்பான இளைஞர்கள் கூட இருக்கணும் இல்லையா? அதனால நிச்சயமாக படிக்க வைக்கணும்ன்றது அவரை கோரிக்கையாகவே வைக்கிறேன்.